அப்போ கருணாநிதி அவர்கள் சொன்னதே பெண்களை அப்பனுடைய பேச்சை கேட்காத ஒரு பிள்ளையாக தான் ஸ்டாலின் இருக்கிறார் என்பது தான் பார்க்க முடியுது. சினிமாவுடைய ஃபேன்களாக இருக்கலாம் இல்லையா, அரசியலில் நல்லது கெட்டது இதெல்லாமே பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கரூரில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தது கூட நேரில் போய் விசாரிக்காத ஒரு தலைவராக தான் அவர் இருக்கிறதா தான் பார்க்கணும். ஸ்டாலினுக்கு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கு ஏதாவது நல்ல திட்டங்களையும் கூட அவர் குறை சொல்லி அந்த திட்டங்கள் வராமல் செய்யணும். இந்த பிரச்சாரத்தில் உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்குது? நீங்கள் பார்க்குறீங்கல்ல, காலையிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மிகப்பெரிய ஆரவாரத்தோடு அன்போடு மலர் தூவி ஆரத்தி எடுத்து ஒரு பெரிய பாசத்தோடு என்னை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் கூட அவங்களுடைய ஒரு உற்சாகமான வரவேற்பு, அவர்களுடைய புன்னகை, என்னை பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய ஒரு சிரிப்பு, அவங்களுடைய அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு. மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இவங்களுடைய வெற்றியினுடைய மார்ஜின் கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் மார்ஜின் இருக்கணும் என்பதற்காக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அது மக்களுடைய வரவேற்பிலே எங்களுக்கு தெரிகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் வைத்து பார்க்கும்பொழுது 2 புதிய சக்திகள் வந்திருக்குன்னு சொல்லலாம், முனையம் வந்திருக்குன்னு சொல்லலாம். அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தினா விஜயோடைய வருகை மிகப்பெரிய இளைஞர் மத்தியில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? விஜயை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கள் தொகுதியில் நம்ம எல்லாருமே நிறைய நாள் பார்த்துருக்கோம். சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டம் கிடையாது. அதே போல் பவன் சிரஞ்சீவி ஆகட்டும், கமல்ஹாசன் ஆகட்டும், சிவாஜி கணேசன் ஐயா அவர்களும், இதெல்லாம் சினிமாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்க சாதித்தார்கள்னால் அதுக்கு காரணம் அவர் கட்சியில் பல வருடங்கள் உழைப்பு, அது சினிமாவில் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது, அவர் நிலைநிறுத்தின விதம் வேறு. அதே போல் கட்சியில் அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து பணியாற்றுறதுனால புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவராகணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர் தவிர்த்து வேறு யார் கூட சினிமாவிலேருந்து இப்போ ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அவ்வளோ பெரிய பீக்கில் இருந்தே 8% ஓட்டை கூட தாண்ட முடியல. இவ்வளோ தன்னுடைய முழுமையான சக்தியாக இருந்தவர். அப்போயே அவர் ஆட்சிக்கு வந்தார், அரசியலுக்கு வந்தார். அவராலேயே ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. அதனால் இதெல்லாம் சினிமாக்காக வர்றாங்க. ஒரு சினிமாவுடைய ஃபேன்களாக இருக்கலாம் இல்லையா, அரசியலில் நல்லது கெட்டது இதெல்லாமே பொதுமக்கள் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு கரூரில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தது கூட நேரில் போய் விசாரிக்காத ஒரு தலைவராக தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறதா தான் பார்க்குறோம். இந்த யுத்தம் கொள்கை யுத்தம் அப்படின்னு திமுக தலைவர் சொல்கிறாரு. இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான அரசியல் யுத்தம் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசாங்கத்தை கூட அனுசரித்து போயிருந்தால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் எங்கேயே போயிருக்கும். ஆனால் தொடர்ந்து அந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் தமிழ்நாட்டை அதாவது மத்திய அரசாங்கத்தோடு சண்டை போட்ட அந்த காரணத்தால் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காதனால தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பல திட்டங்கள் அவர்கள் இந்த கம்பெனியெல்லாம் கூட பல கம்பெனிகள் இங்கே வராமல் வெளிநாடுகளுக்கு வெளி ஸ்டேட்டுகள் முதலீடுகளுக்கு நமக்கு பக்கம் வராமல் வெளி ஸ்டேட்டுகளுக்கு போனாங்க. இது திமுக அரசாங்கத்தினுடைய அந்த சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய இந்த அரசை சரியாக இயக்க தெரியாது, அரசை ஆட்சி செய்ய முடியாத நிலையில் தான் ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இந்த தொகுதி மறுவரை ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சனை இப்போதைக்கு தேர்தல் நடுவிலேயே மாறி இருக்கு. கருப்பு கொடி ஏற்றிருக்காரு, தொகுதி மறையறை சட்ட திருத்தத்தை எரிச்சிருக்காரு முதலமைச்சர். ஸ்டாலினுக்கு சமூக நீதி பற்றி பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. நம்ம சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறோம். அவர்களுக்கு 2029 நம்ம இதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 59 தொகுதிகளாக உயரக்கூடும். அதாவது மக்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பு வராது என்று மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். எந்த இடத்துலையுமே எந்த மாநிலமும் கூட பாதிக்கப்படும். அதுக்கு பதிலாக தொகுதிகளை தான் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு தேவையான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும். ஏதோ நல்லது செய்ய போனால் கூட சகோதரிகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை தரமாக அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அவர்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக வேண்டும் என்பதற்காக தான் நாம் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கோம். அப்போ திமுக வெளியில் நேரடியாக நாங்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள், சகோதரிகள் முன்னேறுவது எங்களுக்கு பிடிக்கவில்லை, சகோதரிகள் வாழ்வு மேம்படுவது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்பது தான் திமுக ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரை செஞ்சால் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, ஏற்கனவே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ஸ்டாலின் சொல்கிறார். எந்த ஊர்லேயுமே சொல்லிங்க எக்ஸப்ட் ஸ்டாலினுக்கு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கு ஏதாவது நல்ல திட்டங்களையும் கூட அவர் குறை சொல்லி அந்த திட்டங்கள் வராமல் செஞ்சு அது மாதிரி தான் இது தமிழ்நாட்டுக்கும் அதிகமான கான்ஸ்டிட்யூன்சிஸ் கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட 59 தொகுதிகள் அதிகமாக கிடைக்க போகுது தமிழ்நாட்டு. அதனால் அப்போ தமிழ்நாட்டுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். தமிழ்நாட்டு ரொம்ப தெளிவாக சொன்னார், இருக்கிற இடஒதுக்கீடு இல்லாமல்
அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சகோதரிகளுக்கு உயர்த்தி கொடுக்கப்படும். இப்போ இன்றைக்கு அந்த பில்லு இன்னும் முழுமையான பில்லு இன்றைக்கி சகோதரிகளுக்கு உயர்த்தி கொடுப்போம். அவர்களுடைய வாழ்க்கை தான் நம்ம எம்பவர் தான் பண்ணணும். அப்போ கருணாநிதி அவர்கள் சொன்னதே பெண்களை ஆனால் அவர்களுக்கு முரணாக தான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்பனுடைய பேச்சை கேட்காத ஒரு பிள்ளையாக தான் ஸ்டாலின் இருக்கிறார் என்பது தான் பார்க்க முடியுது. இப்போ கனிமொழி இதெல்லாம் எப்படி கண்ணு மூடிட்டு அல்லது அமைதி காக்குறாங்க என்பது நமக்கு தெரியல.